UG இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்டான அப்டேட் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த அப்டேட்ல நம்மளுக்கு நியூ கன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ மேப் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறாங்க. சோ அந்த மேப் பாக்குறதுக்கு எப்படி இருக்க போகுது, அது எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சிம்பிளா தெளிவா சொல்ல போறேன். சோ அதனால இந்த வீடியோ பாருங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. UG நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருப்பா. ஸோ எடுக்க முடியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸாக பார்க்கலாம். UG நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு AK அப்புறம் AWM அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்டல் கன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கன்னோ 4 கன்னோ கொடுத்துருக்காங்க, புல்லட் கன்னு. ஸோ இந்த 4 கன்னை தவிர்த்து நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MP40 கொண்டு வரலாம், இல்லை டபுள் பேரல் அதாவது நம்மளுடைய M887 இருக்கு பாத்தீங்களா. சோ 2 புல்லட் அடிக்கும் பாத்தீங்களா, அந்த கன்னு கொண்டு வரதுக்கு அதாவது ஷார்ட் கன், சிம்பிளா சொல்ல போனா ஷார்ட் கன் கொண்டு வர போறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அழுத்திப்பிடி கன்ல ஒன்னு UMP வரும், இல்லனா MP40 வரும். சோ இந்த ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்ச் கன்னு தான். நம்மளுக்கு லாங் ரேஞ்சுக்கு AK இருக்கு, AWM இருக்கு. அதாவது இந்த 2 கன் இருக்கு, இந்த ரெண்டுக்கு நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு மேல இந்த 2 கொண்டு வராங்க. சோ இந்த 2 கன்னுமே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கான வீடியோல நான் முன்னாடியே போட்டிருப்பேன், அந்த தமிழ்ல நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சோ அந்த கன்னெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மல்டிப்ளேயர்ஸ் வேற கொண்டு வந்துருவாங்களா. ஸோ நம்ம சூப்பரா எனிமி அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த அதாவது என்ன சொல்றது, ஒரு கேம்ல நம்மளா ஸ்டார்ட் பண்ணி உள்ள ப்ளே பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ ஃபயர் மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வருவாங்க. ஃப்ரீ ஃபயர்னா 50 பேர் வருவாங்க. ஸோ இந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வருவாங்க. அதனால நம்மளுக்கு நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல நியூ மேப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூ மேப்ல நம்மளுக்கு ஒரு 10 பிளேஸ் ஆட் பண்ண போறாங்க. ஸோ அந்த 10 பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இறங்குவாங்க. நம்ம அதாவது நம்ம டீம் இந்த சைடு இறங்குவோம். ஸோ எனிமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 பிளேஸ்ல எங்க வேணா இறங்கலாம். ஸோ நம்ம கேம்ல வந்து இந்த போயா அடிக்கிறதுங்கிறது, அந்த போயாங்கிற நேம நம்மளுக்கு வேற நேமா மாத்த போறாங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அது ஒரு யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது பப்ஜிலலாம் போயா அடிச்சோம்னா வின்னர் சிக்கன் டின்னர்னு வருதுல, அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு போயான்னு வருமா, அதே மாதிரி நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D கேமுக்கு வேற நேம் வைக்க போறாங்க. ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் நம்மளுக்கு கன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா மல்டிப்ளேயர்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. மல்டிப்ளேயர்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நியூ மேப் ஆட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணலாம், தரமாக இருக்கும் கேம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே காரணம் மல்டிப்ளேயர்ஸ். ஸோ கூடிய சீக்கிரத்தில் மல்டிப்ளேயர்ஸ் கொண்டு வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு மக்களே. ஸோ இந்த 2 கன்னை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் மேப் ஆட் பண்ண போகிறாங்க, அதில் எத்தனை பிளேஸ் ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸோ அதுக்கான நேம் அது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோ முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு உங்களுக்கு கொடான கொடி நன்றி. முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா. ஸோ அப்படிங்களா. ஸோ பாய் நாளைக்கு சந்திக்கலாம்.